வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒன்றிணைய எடப்பாடி சம்மதமா உற்சாகத்தில் தொண்டர்கள், இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறது என்றே நாம் கூறலாம். இந்த தேர்தல் மட்டுமில்லை, ஆர்கே நகர் தேர்தலில் ஆரம்பித்து இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்று அது அடுத்து நடந்த இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு என்று அடுத்தடுத்து அடுக்கு கொண்டே போகலாம். தொடர்ந்து தோல்வியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமை தோல்வியை சந்தித்து வந்தது என்றே நாம் கூறலாம். தற்பொழுது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை சந்தித்து விட்டது என்றே கூறி வருகிறார்கள் அரசியல் வட்டாரங்களில். அதற்கான காரணம் என்னவென்றால், அதிமுக கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, சுமார் 2.5 லட்சம் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா 2 கோடி தொண்டர்களை பார்த்திங்கன்னா வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தனி பெரும்பான்மையாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 80 லட்சம் ஓட்டுக்களை மட்டுமே பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறது. மீதம் உள்ள கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வாங்கிய ஓட்டுக்கள் தான் சுமார் 1 கோடி ஓட்டுக்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு பெரும்பான்மையில் பார்த்திங்கன்னா அதிமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்றே நாம் கூறலாம். அதாவது பல இடங்களில் மிக அளவில் மோசமாகவும், ஒரு சில இடங்களில் மிகவும் அதிக அளவில் பார்த்திங்கன்னா வெற்றியை குவிக்காமலும் பார்த்திங்கன்னா அதிமுக இருந்ததன் காரணமாக தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா, அதிமுகவை நீங்கள் சசிகலாவிடம் கொடுத்து விடுங்கள், அவர்கள் பார்த்திங்கன்னா வரட்டும், ஓபிஎஸ் அவர்கள் வரட்டும். உங்கள் தலைமையில் 10 தேர்தலை சந்தித்தது அதிமுக, அதிலும் தோல்வியை தொடர்ந்து சந்தித்து வந்த சூழ்நிலையில் தலைமையை மாற்றினால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதனை அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் மூத்த தலைவர்களும் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். இந்த ஒரு சூழலில் அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரா கேட்கலையா என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அவர் முதல்ல பன்னீர்செல்வம் அவர்களுடைய இணைவதற்கு சம்மதிப்பாரா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இணைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற பேச்சுக்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக நம்மளுடைய அதிமுகவின் இந்த ஒரு தோல்வி அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மிகப்பெரிய கட்சியை மிக மூத்த தலைவர்கள்லாம் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் பெரும்பான்மையை தக்க வைக்க முடியாத சூழலுக்கு அதிமுக தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. ஏனென்றால் அதிமுகவின் தலைமை மாறுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை சொல்லி கொண்டிருக்கும் சூழலில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப பார்த்திங்கன்னா பலத்தமாகவே இருக்கிறது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.